மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மனமகிழ்வோடும் உடல் நலத்தோடும் வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறைப்பொருளை இறைஞ்ச நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, நண்பர்களே, இலங்கை, அமெரிக்கா, மலேசியா, கொரியாவின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்களும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நண்பர்களே. இப்போ இன்றைய பதிவு பிள்ளைத்தமிழ் என்கின்ற பதிவு. இந்த பிள்ளைத்தமிழ் என்பது என்ன? பிள்ளைத்தமிழ் என்பது குழந்தை பருவத்தை பற்றிய பாடல். இது 10 பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 10 பருவங்கள் என்னென்ன, எந்தெந்த மாதம், எந்தெந்த வருடம், என்ன நிகழ்கிறது இந்த பிள்ளை பருவத்திலே என்பதை பற்றித்தான் இந்த பிள்ளை தமிழ் பாடல். நாம் அனைவருமே பிள்ளையிலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாம் திரும்ப குழந்தை பருவமாக மாறமாட்டோமா என்று ஏங்குகிறோம். காரணம், குழந்தை பருவம் என்பது அன்பை பெறுவதும் அன்பை தருவதும் தூய்மையான கலப்படமற்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலைதான் குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவம் என்பது அற்புதமான இறைவனோடு இணைந்த பருவம், இயற்கையோடு இணைந்த பருவம். அந்த பருவம் என்பது ஒரு கிடைத்தற்கு அரிய பருவம். இந்த 10 நிலைகளிலே பொது பருவம் என்று 7 நிலைகளும், ஆண்பாலுக்கு தனியாக, பெண்பாலுக்கு தனியாக, தனித்தனியாக 3 ஆண்களுக்கு 3, பெண்களுக்கு 3 என்று தனியாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 பொதுநிலை என்பது, பருவநிலை என்பது என்ன? 7 என்பது காப்பு நிலை, செங்கிரை நிலை, தாழ் நிலை, சப்பானை நிலை, முத்தம் நிலை, வருகை நிலை, அம்புடை நிலை. இந்த 7ம் பொதுநிலை. அடுத்து ஆண்பாலுக்கு உரியது சிற்றில், சிறுவரை, சிறுதேர். பெண்களுக்கு உரியது நீராடல், அம்மானை, ஊசலாடுதல். எனவே இது 3ம் பெண்கள். இது கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தர் எழுதிய குலோத்துங்க பிள்ளைத்தமிழ் என்பதுதான் மிகச்சிறந்த பிள்ளைத்தமிழாக சொல்லப்படுகிறது. பிறகு 300 பிள்ளைத்தமிழுக்கு மேலாக பாடப்பட்டிருக்கிறது. சரியா? இது இறைவனை பற்றி இருக்குது. அதாவது இறைவனை குழந்தையாக பாவித்து எழுதப்பட்ட பாடல். இந்த குழந்தை பருவம் எப்பேற்பட்டது என்பதை பற்றியான பாடல் தான். இந்த 7 பருவம் என்னன்னு பார்த்துருவோம். 7 பருவம் சொல்லிட்டேன், பொது பருவம் சொல்லிட்டேன். அந்த பொது பருவம் எப்பொழுது நிகழ்கிறது? இதுல பாத்தீங்கன்னா நிகண்டுன்னு ஒன்று இருக்கு. திவாகர நிகண்டுல 2468வது பாடல்ல அவர் 12 நிலையில சொல்றாரு. சரியா? 2469வது பாடல்ல பெண்பாலை பற்றி பாடுகிறார். அந்த பாடலையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன், பார்த்துக்கோங்க. சரியா? இது ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டுக்காக உங்களுக்கு சொல்றேன். 10 பருவம் என்பதுதான் இந்த பிள்ளை பருவம். இதுல திவாகர நிகண்டுல சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, அமுது ஊட்டல் என்பதை சேர்த்திருக்கிறார். அடுத்தது 12ஆம் நிலையிலே கச்சல் கரையை காம்புற புனைதல் என்கின்ற ஒரு நிலை சேர்த்திருக்கிறார். இது 12 வயது வரை அவர் கூறுகிறார் அந்த திவாகர நிகண்டுகள். சரியா? அது குழந்தை பருவம். அந்த 12 வயது வரை குழந்தை பருவம் என்கிறார் திவாகர நிகண்டுல. அந்த பாடலையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். சரியா? இது ஒரு விளக்கத்திற்காக தான். இப்போ பார்ப்போம், ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல தெய்வ காப்பு. தெய்வ காப்பு என்பது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் திங்கள்ல ஆரம்பிக்குது. அப்ப என்ன நடக்குது? நாடி உருவாக ஆரம்பிக்கிறது. நமது உடலிலே நாடி நிலை இருக்கிறது. அந்த நாடி நிலை உருவாக ஆரம்பிக்கும் நிலை 2ஆம் திங்கள் என்கிறார். எனவே 2ஆம் திங்கள் தெய்வ காப்பு. அப்ப இறைநிலை தோற்றம் அடைகிறது. இறைநிலை நமக்கு உருவாக்குகிறது நாடி நிலை. அடுத்தது செங்கீரை நிலை. செங்கீரை, கீர் என்பது என்ன? கீர் என்பது அதாவது ஓசை. அந்த ஓசை எழுப்பக்கூடிய நிலை. அது எந்த மாசம் ஏற்படுது? 5வது மாசத்துல. 5வது மாசத்துல என்ன செய்யுது? குழந்தை ஓசை எழுப்பும். அதுவரை ஓசை எழுப்பாது. அந்த ஓசை எழுப்பக்கூடிய நிலைதான் செங்கீரை நிலை. அடுத்து தாளப்பாட்டு. தாளப்பாட்டு எப்போ? 7வது மாசத்துல. 7வது மாசத்துல தாளப்பாட்டு வருகிறது. தாளப்பாட்டு என்பது தாள் என்பது நாக்கு. இந்த நாக்கின் மூலம் நாம் பாட்டு பாடுகிறோம். பாட்டு பாடி குழந்தையை உறங்க வைக்கிறோம். அந்த நிலைதான் தாளப்பாட்டு நிலை. அடுத்து அமுத ஊட்டல். இந்த திவாகர நிகண்டுல சொல்லியிருக்காரு. மற்ற பருவத்துல இதில் சொல்லல. அமுத ஊட்டல் என்பது 8வது மாசம். ஏன் 8வது மாசம்னா, பற்கள் அப்பதான் முளைக்க ஆரம்பிக்கிறது. அதுவரை திரவ உணவை உண்ட குழந்தை 8வது மாசத்துல
திட உணவை உண்ண ஆரம்பிக்கிறது. பற்கள் முளைத்தவுடன் சீரண உறுப்பும் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்ற நோக்கத்திற்காக 8வது மாசத்துல திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்தது சப்பானி பருவம். சப்பானி பருவம் என்பது 9ஆம் திங்கள். சப்பானி என்பது உட்காரும் நிலை. குழந்தை எழுந்து உட்காரும் நிலை. அந்த உட்காரும் நிலை தான் உங்களுக்கு சப்பானி நிலை என்று கூறுகிறோம். சரியா? அடுத்து முத்தங்கூறல். முத்தங்கூறல் என்பது 10வது திங்கள், 10வது மாசம். 10வது மாசம் என்ன செய்யும்? குழந்தை நமக்கு முத்தம் கொடுக்கும். அந்த முத்தம் கொடுக்கும் நிலை அன்பை பரிமாறும் நிலை. அந்த அன்பை பரிமாறும் நிலையை உணர்ந்து கொள்கிறது. அந்த பரிமாற்றம் நிகழும் போதுதான் 10வது மாசத்திலே நிகழ்கிறது. அடுத்தது வருகை என்றால் வரும் குழந்தை. எப்போ? 12ஆம் திங்களில். ஒரு வருஷம் முடிஞ்சோடனே இங்கே வாப்பா வாமா என்று சொன்னால் குழந்தை நம் நோக்கி வரும். நம் சொல்லும் மொழியை புரிந்து கொள்ளும் நிலைதான் இங்கே 12ஆம் வருடமாக கூறப்படுகிறது. அடுத்து அம்புலி காட்டல். அம்புலி காட்டல் என்பது எப்பன்னு கேட்டீங்கன்னா 16வது மாசம், கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல. அம்புலி என்பது நிலா. நிலாவை காட்டி சோறு ஊட்டுகிறோம், நிலாவை பற்றி சொல்கிறோம். ஏன்னா இயற்கை உண்மை, இறை உண்மை பற்றி குழந்தைக்கு புரிய வைத்தல் தான் அந்த அம்புலிக்கு சோறு ஊட்டுதல். சரியா? அந்த நிறைய விளக்கம் இருக்கிறது. அதை பற்றி பேச நேரம் கடந்துவிடும். எனவே அம்புலி என்பது இயற்கை நிலையை, இறை நிலையை உணர வைத்தல் என்று பொருள். அடுத்து என்ன? சிறு வரை கொட்டல். இது மொத்தம் இந்த 7 நிலை. ஒரு நிலை 8ஆம் நிலையை சொல்லியிருக்குது. 8ஆம் நிலைங்கிறது அந்த அமுது ஊட்டல். அது புது வரல, மற்ற பாடல்கள் வரல. இது திவாகர நிகழ்ச்சிகள் மட்டும்தான் இருக்கு. எனவே மற்ற பாடல்கள் 10 நிலைகள் தான் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒரு நிலை சிறுவரை கூட்டல். சிறுவரை கூட்டல் என்பது ஒளியை உள்வாங்குதல். சரியா? ஒளியை உள்வாங்கி அந்த ஒளியின் பரிமாணங்களை உணர்ந்து கொண்டு ஒளித்தன்மையை புரிந்து கொள்ளும் நிகழ்வு தான் அங்கே நடைபெறுகிறது. சிறுவரை கூட்டல். அடுத்து சிற்றில் சிதைத்தல். அடுத்து அது எப்படி நடக்குது? சிறுவரை கூட்டல் என்பது 2 வருஷம் முடிஞ்சவங்க. அடுத்து இது ஆண்களுக்கு. அடுத்து சிற்றில் சிதைத்தல். சிற்றில் சிதைத்தல் என்பது 3 ஆண்டு முடிவில் சிறு வீடு கட்டுறது. அப்போ படைப்பு திறன், கிரியேட்டிவிட்டி அங்கே உருவாகிறது. அங்கே கிரியேட்டிவிட்டி உருவாகும் போது 3 ஆண்டுல, ஏன் கிரியேட்டிவிட்டி 3 ஆண்டுல வருதுன்னா மூளை பதிவு அப்பொழுதுதான் ஏற்படுகிறது. மூளை இதுவரை திரவமாக இருந்து திடமாக மாற்றப்படுகிறது. மூளை ஒரு நல்ல நிலையில பதிவு நிலை ஏற்படுகிறது. அதுவரை 3 வயதிற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு நினைவு இருக்கார் நண்பர்களே. 3 வயதுக்கு பிறகு நடக்கும் நிகழ்வு தான் நமக்கு பதியப்படுகிறது. இது ஒரு அறிவியல் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த 3ஆம் வயதிலே தான் அந்த நிலை ஏற்படுகிறது. என்ன நிலை? வீடு கட்டி அழிப்பது, மணல் வீடு. அது என்ன நிலை? படைப்பு திறனை குறிக்கிறது. அறிவு வளர்ச்சியை குறிக்கிறது. இதுதான் புரிஞ்சுங்க. அடுத்து சிறு தேரோடல். சிறு தேர் என்பது 4ஆம் வயதுல ஏற்படுத்துகிறாங்க. ஏன் சிறு தேர்வு 4ஆம் வயதுன்னா உடல் நிலை தேர வேண்டும், உடல் வலிமை பெற வேண்டும், ஓட வேண்டும், நடக்க வேண்டும். அந்த 4 வயதுல பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு இடத்துல இருக்காது. இங்க ஓடும், அங்க ஓடும். அதுக்குதான் அந்த சிறு தேரோடல் என்பது அந்த நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி ஏற்படுவதற்கு, உடல் வலிமை பெறுவதற்கான ஒரு பருவம் தான் அந்த 4ஆம் ஆண்டு. 4ஆம் ஆண்டு அது முடிந்து விடுது. அதுக்கப்புறம் 12 வயசு வரைக்கும் குழந்தை பருவம் தான். 12 வயதுக்கு மேலதான் நமது நிலை மாறுகிறது. அதுவரை இந்த குழந்தை பருவம் இருக்கிறது. பெண்களுக்கு ஒரு 3 நிலை சொல்கிறார். என்னென்ன? நீராடல். நீராடல் என்பது என்ன? குளித்தல். அப்புறம் நீராடல் குளித்தல் மட்டுமல்ல, இறை வழிபாடும் அதில் உண்டு. சரியா? நீராடலிலே இறை வழிபாடு கலந்திருக்கிறது. எனவே இறை வழிபாடை கலந்து அங்கே கொடுக்கிறார்கள். அங்கே நீராடல் என்ற நிலை பெறுகிறது. பெண்களுக்கான 3. அடுத்து அம்மானை. அம்மானை என்பது அது ஒரு விளையாட்டு. அம்மானை விளையாட்டு. அது மட்டுமல்ல, அதோடு சமையல் கலையும் இணைந்து விடுகிறது. சரியா? இந்த அம்மானை என்பது சமையல் கலை இணைந்த ஒரு விளையாட்டு. அது ஒரு தனி விளையாட்டு, அம்மானை நிலை. அதற்கு அடுத்து பெண் குழந்தைக்கு என்ன ஏற்படுகிறது? ஊசல் என்று சொல்லக்கூடிய ஊசலாடுதல். ஊசலாடுதல் என்பது ஊஞ்சலாடுதல். இந்த ஊஞ்சலாடுதல் என்பதுதான் அந்த பெண் குழந்தைக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இந்த 3 பதிவிலே கடைசி பதிவாக சொல்லப்படுகிறது. 12 வயது வரை குழந்தை பருவம் நிறைவு பெறுகிறது. 12 வயதுக்கு மேலாக அந்த பருவம் நிலை மாறிவிடுகிறது. அந்த பருவநிலை பற்றி பிறகு காணலாம். எனவே இதுதான் இங்க நிலை. சரியா? எனவே இந்த நிலையை புரிந்து கொண்டு குழந்தையாக நாம் மாற வேண்டும். எனவே இந்த திவாகர நிகழ்ச்சியில ஒரு பதிவு இருக்கிறது. அந்த பதிவை நம்ம பார்க்கலாம். அந்த ஆண் பிள்ளைகளுக்கான பாடல் என்ன கேட்டீங்கன்னா, திங்கள் 2 தெய்வ காப்பும், 5ஆம் திங்களில் செங்கீரையும், 7ஆம் திங்களில்
தாளப்பாட்டும் 8ஆம் திங்களில் இன்னமுது ஊட்டலும் 9ஆம் திங்களில் சப்பானியும் 10ஆம் திங்களில் முத்தம் கூறுதலும் ஆண்டுவரை அகவையின் ஈண்டு வருகின்றதும் ஈரன் திங்களில் அம்புலி காட்டலும் 2ஆம் ஆண்டில் சிறுவரை கொட்டலும் 3ஆம் ஆண்டில் சிற்றில் சிரித்தலும் 4ஆம் ஆண்டில் சிறுதேர் உருட்டலும் வைத்தமுன் 4 ஆண்டு எல்லை வரையில் கச்சில் கரிகை காம்புற புனைதலும் பெற்றி ஆண்பார் பிள்ளை பாட்டே என்பது அந்த ஆண்பார் பிள்ளைக்கு. அதே கீழே என்ன சொல்றாங்கன்னா 2468வது பாடல். இது 2469 பாடல் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அதை திருப்பி சொல்றாரு. ஆண்டு வரை அவையின் முன்னுரைத்த அனுபவம், அதாவது அந்த அந்த எல்லாம் 7 பொதுன்னு சொல்றாரு. அந்த மற்றதெல்லாம் பொதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, 3ஆம் ஆண்டில் குணமனம் முடிதலும் 5ன் முதலா 9ன் காரும் ஐங்கனை கிழவினை ஆர்வமுடு நோற்றலும் பனிநீர் கொய்தலும் பாவை பாடலும் சிறுசோறு அடுதலும் சிற்றில் இடைத்தலும் ஊசல் ஆடலும் என்று இவை உள்ளிட்டு தேசிய பெண்பார் பிள்ளை பாட்டே என்கிறார். எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. எனவே இதை புரிந்து கொண்டு அனைவரும் குழந்தையாக மாறுவோம். அதற்கான விளக்கமே இது. குழந்தை பருவம் ஒரு போற்றுதற்குரிய பருவம். அந்த பருவத்தை எண்ணி நாம் போற்றுவோம், மகிழ்வோம். மீண்டும் குழந்தையாக மாறுவதற்கு இந்த பாட்டு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே கண்டுகளித்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.